சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியுடன். சரி, அடுத்து நாங்கள் இன்றைய நாளில் என்ன தலைப்பினூடாக கதைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாருக்குமே தெரியும், நேற்றைய நாளில் இளைஞன் ஒருவர் சுன்னாகம் பகுதியில் அதாவது வாகனம், அதாவது மோட்டார் சைக்கிளின் செயினுக்குள் அவருடைய பாதம் அகப்பட்டு அந்த பாதத்தின் அரவாசி முழுமையாக அகற்றப்பட்டு விட்டது. அந்த இளைஞனையும் அந்த பாதத்தையும் போலீசார் எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ்ல கடந்து சென்ற விடயத்தை இன்றைய நாளில் நாங்கள் பத்திரிகையின் மூலமாக உங்களுக்காக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நேற்று நாளில் இந்த விடயத்தை பரபரப்பாக அநேகமானவர்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக, உங்களுடைய உறவுகளின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக நீங்கள் கதைத்து கேட்டிருப்பீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு திட்டவட்டமான ஒரு செய்தியை எங்களுடைய ஈழநாட்டு பத்திரிகையாக இருக்கலாம், உதயன் பத்திரிகையாக இருக்கலாம், அதில் இருந்து உங்களுக்காக நாங்கள் கூறியிருந்தோம். குறிப்பா நாங்கள் எதற்காக இந்த விடயத்தை சொல்கின்றோம், நாங்கள் கதைப்பதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம். கட்டாயமாக இன்றைய காலகட்டத்தில் அதிவேக பயணத்தால் அதிகமானோர் மரணித்துக் கொண்டிருப்பதற்கு முழு காரணம் வீதி விபத்தாக இருக்கிறது. வீதி விபத்து என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில் சாதாரணமாக வீதி விபத்தை நாங்கள் சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றோம். ஆனால் அந்த வீதி விபத்தை ஏற்படுத்துவது யார்? நாங்கள் தானே. வேறு யாரும் ஏற்படுத்துகிறார்களா? இல்லை. எல்லாரும் சுற்றி பார்த்தோமாக இருந்தால் எல்லாரும் மனிதர்கள் தான். எங்களுடைய அஜாக்கிரதை, எங்களுடைய கவன இன்மை, இதன் காரணமாகவே இந்த வீதி விபத்துக்கள் அநேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பா நேற்று நாளில் பார்த்தீர்களாக இருந்தால் வீதி விபத்து என்று நாங்கள் பார்க்க, அது வீதி விபத்தால் நடந்த சம்பவம் அல்ல. அவருடைய வாகனம் ஓட்டுகின்ற ஒரு செயற்பாடின் மூலமாகத்தான் அவருடைய பாதம் செயினுக்குள் அம்பிட்டிருக்கிறது. எனவே இப்போதைய இளைஞர்கள், எல்லா இளைஞர்களையும் நாங்கள் தவறு சொல்ல முடியாது. குறிப்பா பல இளைஞர்கள் இன்றைய நாளில் இந்த வாகனத்தை, மோட்டார் சைக்கிளை எவ்வாறு செலுத்துகிறார்கள் வீதிகளில் என்பதை எல்லாருமே அவதானிக்கின்றோம். சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வாகனம், ஒரு மோட்டார் சைக்கிளை ஒரு இளைஞன் செலுத்துகின்றான்னு சொன்னால் அந்த மோட்டார் சைக்கிளின் விலை மதிப்பு பார்த்தோமாக இருந்தால் லட்சக்கணக்கில் இருக்கு. 10 லட்சம், 13 லட்சம், 8 லட்சம் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு 8-9 லட்சத்துக்கு பிறகு அதை தாண்டித்தான் எங்களால் ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்க முடியும் இளைஞர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் முந்தி எங்களுடைய பஜாஜா இருக்கலாம், எங்களுடைய இவ்வாறு நிறைய மோட்டார் சைக்கிளுடைய இதுகள் இருக்கு, அவற்றையெல்லாம் ஓடவே மாட்டார்கள். இன்றைய காலத்துல பார்த்தோம்னு சொன்னா, ஏணி வைத்து ஒரு தாயோ சரி, ஒரு சகோதரியோ சரி, ஒரு காதலியோ சரி, ஒரு இளைஞனை ஏற்றுகின்றான் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு மோட்டார் சைக்கிளை தான் அவன் தெரிவு செய்கின்றான். ஏனென்று சொன்னால் ட்ரெண்டிங் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக தங்களுடைய உயிரை விட்டு அவர்களுடைய உயிர் தான் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்பதை இந்த இளைஞர்கள் எப்போதுதான் அறிந்து கொள்ள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. வீதிகளில் பயணம் செய்கின்ற வேளையில் பார்க்கலாம், லைனுக்கு வருவார்கள். ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் பல விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள்ல தான் பயணம் செய்வார்கள். வருகிறார்கள், சிக்னல் போடுகிறார்களா, வீதிகளுடைய எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறார்களா என்பது இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாகனம், அதாவது இந்த மோட்டார் சைக்கிளை ஓட்ட வேண்டும், அதுவும் பெண்களுக்கு முன்னால் அநேகமான பெண்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மோட்டார் சைக்கிளை செலுத்துகிறார்கள். இவ்வாறு மற்றவர்களுக்காக ஒரு சில விடயங்களை செய்கின்ற வேளையில் தங்களுடைய உயிரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை யாருமே அறிந்து கொள்வதில்லை. அநேகமானவரே எங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய இணையர்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். இவ்வாறு பல இளைஞர்கள் இவ்வாறு வாகனங்களை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே அதிகமான வீதி விபத்துக்கள் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சொல்லலாம். ஒரு சிக்னல், அதாவது ஒரு சமிக்கை விளக்கை போட்டு விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், பச்சை கலர் லைட் இருந்தால் தான் வாகனத்தை கொஞ்சமாச்சும் ஓடு, சரி வச்ச வந்துடுச்சே போவோம். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வாகனத்தை கொண்டு அந்த ரெட் கலர் லைட் விட்டதும் அதுல நிக்க வேணும்ன்றதுக்காக அதுலயே முறுக்கி கொண்டு நிற்பாங்க. எப்படா அந்த பச்சை வருதோ நான் போறேன் முன்னாடி என்னமாய். அந்த அளவுக்கு இப்போது வீதி விபத்துகள்ல அதிகமான சீர்கேடுகள் தான் இப்போது தலைவிரித்து ஆடுகிறதுன்னு சொல்லலாம். ஒரு 5 நிமிடத்தில் தாங்கள் அங்கு சென்று செய்யக்கூடிய ஒரு வேலை, அவ்வாறு என்ன செய்ய போகிறீர்கள்? உலகத்தை மாற்ற போறீர்களா? இல்லைனால் என்ன நடக்க போகுது? எதுவுமே இல்லை. ஒரு விடயத்தை ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிடத்தில் நாங்கள் லேட்டா செய்வதால் என்ன வரப்போகிறது? நீங்கள் இவ்வாறு இந்த 2 நிமிடத்தையும்
5 நிமிடத்தையும் பெரிதாக யோசித்துக் கொண்டு வீதிகளில் பயணம் செய்கின்ற வேளையில் உங்களைப் போல் எத்தனையோ பிள்ளைகள் அந்த இடத்துல தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சம்பவங்கள் இடம்பெறுகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறின் மூலமாக எத்தனையோ மாணவர்களாக இருக்கலாம். நேற்று நாள்ல பார்த்திருப்பீர்கள், அதாவது சிவன் கோவில் அடியில எங்களுடைய அதாவது இந்த இடத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவி, குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவி உயிரிழந்துள்ளார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதிவேக பயணம் என்றுதான் சொல்லலாம். இவ்வாறு வீதி விபத்தை நாங்கள் எத்தனையோ முறை இந்த நிகழ்ச்சி வாயிலாக கதைத்து விட்டாலும் வேறொரு விடயத்தை எடுத்து கதைப்போமாக இருந்தாலும், ஆனால் இப்போது தற்கொலைகள் அதை தாண்டி எங்களை நாங்கள் மாய்த்து கொள்ளும் அந்த தற்கொலையோடு சேர்ந்து இந்த வீதி விபத்து ஏன் இந்த ரெண்டிங்காக இதாகுது. அதிகமானவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இவ்வாறு ஒவ்வொரு ஆப்பில் எங்களை நாங்கள் ஃபேமஸ் படுத்தணும். டிக்டாக்ல நான் ஃபேமஸ் ஆனால் அதாவது தமிழ் சினிமாவுக்கு போகணுமெண்டா இந்தியாவுக்கு போகணும், அதால் எனக்கு ஒரு பேர் வரும், பார்க்குறவன் என்னோட ஃபோட்டோ எடுப்பான், என்னோட சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கனவுகளோட நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களால் எவ்வளவு உயிர்கள் காவு கொள்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதே இல்லை. டிக்டாக் செய்வதற்கே ஒரு மோட்டார் சைக்கிளை எடுத்து ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? மோட்டார் சைக்கிள் இருந்தால்தான் டிக்டாக் செய்யலாம் என்ற ஒரு காலகட்டத்துக்குள்ள அநேகமானவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். எவ்வளவு தூரம் நாங்கள் கதைத்து முடித்து ஓய்ந்தாலும் இந்த வீதி விபத்து என்பது ஓய்வதாக இல்லை, இல்லையா கணேஷ்? நிச்சயமாக நீங்க சொன்னது போலவே விபத்துகள் என்பது இன்றைய காலத்தில் நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விபத்துகள் எல்லாவற்றுக்கும் காரணம் நாங்கள் தான் குறிப்பிட முடியும். ஏன்னு சொன்னால் எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சாதாரணமாக இன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் வெளியாகக்கூடிய ஒரு செய்தியாக இவை இருக்கின்றன. என்று சொன்னால் விபத்தினால் பல பேர் மரணமடைந்த செய்திகள் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன என்றுதான் கூற முடியும். விபத்துகள் என்பது சில சமயங்களில் நாங்கள் எதிர்பாராத நேரங்களில் எங்களுக்கு நடைபெற்று விடுகின்றது. சில இளம் பிள்ளைகள் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது வயது வேறுபாடின்றி சிறுவர்கள் கூட இன்றைய காலங்களில் இந்த விபத்துகளினால் இறக்கின்ற சம்பவம் உண்மையிலேயே துன்பகரமான ஒரு செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய வெளிப்பாடுகள், எங்களுடைய நடத்தைகள் என்றுதான் கூற முடியும். சிலர் என்ன செய்வார்கள்? தங்களுடைய மனநிலையை பற்றி கருத்தில் கொள்ள மாட்டார்கள். தாங்கள் ஒரு கவலையாக இருந்தால் ஏதோ ஒரு விதத்தை சிந்தித்துக் கொண்டு அவர்கள் வாகனம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள். வாகனத்தில் எதிரே யார் வருகிறார்கள் எதையுமே சிந்திக்க மாட்டார்கள். தாங்கள் சரியாக செல்கிறார்களா என்பதை சிந்திக்க மாட்டார்கள். உண்மையிலேயே நாங்கள் ஒரு வாகனத்தை செலுத்த போகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் அதற்கேற்ற வகையில் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனநிலையோ உடல்நிலையோ அதற்கு தயார் இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் முடிந்த வரைக்குமே இந்த வாகனங்களை செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேகர் தான் மிகவும் பதற்றமாக பரபரப்பாக நேரம் சென்று விட்டது என்று சொல்லி ஒரு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான வேலைக்கு செல்ல வேண்டிய இடமாக இருக்கலாம், அவசரமாக பதற்றமாக வாகனத்தை செலுத்துவது. அந்த வாகனங்களை செலுத்துகின்ற போதுதான் அதிகளவான விபத்துகளும் ஏற்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் சில சாரதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாகனங்களை செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலர் என்ன செய்வார்கள்? எங்களுடைய இந்த போலீஸ் அல்லது அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கண்டவுடனே தொலைபேசியை எடுத்து விடுவார்கள். ஏனைய நேரங்களில் தொலைபேசியை பேசிக்கொண்டுதான் வாகனங்கள் செலுத்துவார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மாறாக அது யாருக்கு பாதிப்பை விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது, ஏன் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்பதை பற்றி சிறிதேனும் சிந்திப்பதில்லை. உங்களுக்கு தொலைபேசி பேச வேண்டுமா? நாங்கள் யாராவது தொலைபேசி அழைப்பெடுத்தால் நாங்கள் அதனை பேசித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது ஒரு வீதியின் ஓரத்தில் அல்லது ஒரு எங்களுக்கு ஏற்ற இடங்களில் நின்று தொலைபேசியை பேசிவிட்டு பின்னராக நாங்கள் வாகனத்தை செலுத்தலாம். மாறாக நாங்கள் தொலைபேசியையும் பேசிக்கொண்டு வாகனத்தையும் செலுத்தி கொண்டிருப்போமாக இருந்தால் எங்களுடைய கவனம் முற்றுமுழுதாக மாறிவிடுகின்றது. இதனால் கூட விபத்துக்கள் இன்றைய காலங்களில் அதிகமாக ஏற்பட்டு வருகின்றது சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது சட்ட திட்டங்களையே பேணுவதில்லை. ஒரு சிக்னல்ல நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த குறித்த சமிக்ஞை விளக்கு எரிவதற்கு முன்னராக இவர்கள் என்ன செய்வார்கள்? அவ்வளவு அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது விலக வேண்டும், தங்களுடைய நேரம் செல்லுகின்றது என்பதன் அடிப்படையில் மிக விரைவாக வேகமாக செல்வார்கள். சில சமயங்களில் எதிரே வருகின்ற வாகனங்கள் அதில் விபத்துக்களை ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்கும். சட்ட திட்டங்கள் எல்லோருக்கும் பொதுவானதாக விதிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த சட்டங்களை பேண வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஏன் சட்டங்கள் விதிக்கப்படுகின்றன என்று பார்க்கின்ற போது எங்களுடைய நன்மைக்காகத்தான். அவற்றை நாங்கள் பின்பற்றுகின்ற போது பல உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. எங்களுக்கு எந்த இடத்தில் எவ்வாறு
எவ்வாறு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை இருக்கும். குறித்த வேகத்தில் மாத்திரம்தான் இந்த வீதியில் பயணம் செய்யலாம் என்று சொன்னால் அந்த குறித்த வேகத்தில் தான் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கான காரணம் ஒரு சமயம் அந்த வீதியில் பலர் நடமாடுகின்ற ஒரு நிலை இருக்கலாம், அல்லது அதிவேக நெடுஞ்சாலையாக இருக்கலாம். இவ்வாறு பல காரணங்களுக்காகத்தான் எங்களுக்கான அந்த சட்டங்கள் விதிக்கப்படுகின்றன. நாங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு வழியாக செல்கிறோம் என்றால் எந்த பாதையால் நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதை சரியான வகையில் தெரிவு செய்கின்ற போது கூட எங்களுடைய இந்த விபத்துக்களை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சிலரை நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயம், வீட்டிலிருந்து அல்லது தங்களுடைய ஓய்வு நேரங்களில் தொலைபேசியை பயன்படுத்துவார்கள், அல்லது நித்திரை கொள்ளாமல் தங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பார்கள். காலையிலே வீதிகளில் பயணம் செய்கின்ற போதுதான் அவர்களுக்கு அந்த தூக்க கலக்கம் ஏற்படுகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் இரவிரவாக தங்களுடைய வேலைகளை செய்வார்கள். அது மாத்திரமல்லாமல் சில பேர் உண்மையிலேயே வேலைகள் செய்கின்ற சந்தர்ப்பங்கள் களைப்படைந்திருப்பார்கள். இந்த வாகனங்களை செலுத்துகின்ற போது அவர்களை அறியாமலே அந்த தூக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. தூக்க கலக்கத்தின் காரணமாகவும் எத்தனைய உயிர் இழந்திருப்பதை நாங்கள் கேட்கக்கூடிய செய்திகளாக இருந்தன. உண்மையிலேயே அதிக தூரம் பயணிப்பவர்கள் சில சமயங்களில் ஒரு வாகன சாரதியை நம்பித்தான் 20-25 பேரோ அல்லது பல பயணிகள் ஒரு வாகன சாரதியை நம்பித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சாரதி சில சமயம் இரவு வேளையில் கூட வேறு வாகனத்தை செலுத்தி இருக்கலாம். தொடர்ந்தேர்ச்சியாக அந்த வாகனங்களை செலுத்தி கொண்டிருக்கின்ற சமயத்தில் தூக்க கலக்கம் ஏற்படுவதன் காரணமாகவும் இந்த விபத்துகள் நிகழ்வனவாக இருக்கின்றன. மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது சிலரை நாங்கள் அவதானித்து பார்ப்போம். வீதியால் சென்று கொண்டிருப்பார்கள். ஒருவரை கண்டவுடன் அவரை எவ்வாறாயினும் நான் முந்தி சென்று விட வேண்டும் என்று சொன்னால் அவரை முந்தி சென்றால் தான் எனக்கு ஒரு கெத்து என்ற மாதிரி நினைப்பார்கள். ஆனால் அந்த வாகனம் செலுத்தி கொண்டிருப்பவர் பின்னால் வருவதை கவனிக்கவே மாட்டார். இவர் என்ன செய்வார், தான் முந்தி செல்ல வேண்டும் என்பதற்காக அதிவேகமாக சென்று அதிலே விபத்துக்களை ஏற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பங்களும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முந்தி செல்ல வேண்டும் என்று நினைப்பதற்கான காரணம் என்னவென்று உண்மையிலேயே எனக்கு தெரியவில்லை. நாங்கள் சாதாரணமாக வாகனத்தை முந்தி செல்வது ஒரு வேறு விடயம் என்று கூறலாம். ஆனால் வேண்டுமென்றே நாங்கள் இவரை முந்தி செல்ல வேண்டும் அல்லது மிக வேகமாக செல்ல வேண்டும், போட்டிக்கு நாங்கள் இந்த வாகனங்களை செலுத்த வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் இந்த விபத்துக்களுக்கு வழிகோல்வனவாக இருக்கின்றன. அதற்கென்று அந்தந்த இடங்கள் இருக்கின்றன. வாகனங்களுக்கான போட்டிக்கான இடம் தனியான ஒரு இடமாக இருக்கின்றது. அதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. அங்கு சென்று நாங்கள் வேகமாக பயணிக்கலாம். மாறாக நாங்கள் எல்லோருமே நடமாடுகின்ற வீதிகளிலே அதிவேகமாக பயணம் செய்தல், அது மாத்திரமல்லாமல் முந்தி செல்லுதல், இவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாகவும் விபத்துக்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அதிக வேகத்தின் காரணமாகவும் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதிக வேகமாக செல்வார்கள், கட்டுப்பாடு இழந்து அந்த வீதி விபத்துகளுக்கு உள்ளாகி இறக்கின்ற தருவாயில் கூட பலர் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அன்றைய காலத்தில் மாத்திரமல்ல இன்றைய காலத்திலும் தான் அந்த மஞ்சள் கோடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். அது பாதசாரிகள் கடந்து செல்வதற்கு அல்லது நாங்கள் அந்த வீதியை மாறுவதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இடம். சிலர் என்ன செய்வார்கள், அதிலேயே மிக வேகமாக செல்லுவார்கள். அந்த வருகின்ற நபர்கள் நின்று எல்லா வாகனமும் சென்றதன் பிற்பாடுதான் செல்லக்கூடிய ஒரு நிலை உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் சட்டத்திட்டங்களை சரியாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றின் மூலம் பல உயிர்கள் பாதுகாக்கப்படுவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய உறவினர்கள் அனைவருமே சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பயணம் செய்கின்ற போது இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்தாது முடிந்த வரைக்குமே தவிர்க்க வேண்டும். 11 வயதினருக்கு தேவையற்ற வகையில் நாங்கள் இந்த வாகனங்களை கொடுப்பதை முடிந்த வரைக்கும் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கான ஒரு வயது வரையறை இருக்கின்றது. யார் யார் எந்தெந்த வாகனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கின்றது. நாங்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு வாகனத்தை எடுத்து கொடுக்கின்ற போது சில சமயங்களில் எந்த விதிமுறைகளையும் அறியாத பிள்ளைகள் வீதிகளில் பயணம் செய்து விபத்துக்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே இந்த வீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ள இந்த காலப்பகுதியில் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். முடிந்த வரைக்கும் சட்டத்திட்டங்களை பேணுவோம், விபத்துக்களை குறைத்துக் கொள்வோம். என்று சொன்னால் தேவையற்ற வகையில் தான் இந்த உயிர்கள் இழக்கப்படுகின்றன. இயற்கை மரணம் என்பது வேறு, மாறாக விபத்துக்களின் மூலமாக எங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்வதென்றது உண்மையிலேயே முட்டாள்தனம் என்றுதான் கூற வேண்டும். ஆகவே வீதி விபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், சட்டத்திட்டங்களை பேணுவோம், சந்தோஷமாக வாழுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேயர்களே.